تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد இவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நாம் எல்லாம் கேட்டிருப்போம். இப்பொழுது நம்முடைய ஈமானில் எல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கிளம்பி இருக்கா இல்லையா? கிளம்பி இருக்காமா? என்ன அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த நாம் கேட்ட விஷயங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். சகோதரிகளே, ஒரு முக்கியமானது ஒரு விஷயத்தை எனக்கு முன்னால் சென்ற ஆரம்பத்தில் தொழுகை பற்றி பேசினாங்கல்ல, அந்த சகோதரி நிறைய விஷயங்கள் தொழுகை பற்றி எடுத்து சொன்னாங்க. அதாவது தொழுகையினுடைய புரிதல் இல்லாத காரணத்தில் தான் நீங்கள் தொழுகை என்ற ஒரு அமலை என்ன நினைக்கிறோம், அது ஒரு சிரமமாக சில பேர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம பயான்களுக்கு போகும்போது கேட்டிருக்கோம், இந்த இந்து சமூக மக்கள் அங்கே என்ன செய்வாங்க, அந்த கோயிலை பார்த்தா இப்படின்னு செய்வாங்க. கிறிஸ்தவ சமூக மக்கள் ஒரு சர்ச்சை கடந்து போனா இப்படின்னு செய்வாங்க. நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 வேளை தொழுவ சொல்லியிருக்கானு, இது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில சகோதரிகளை இடத்துல கேட்டது உண்டு. சகோதரிகளை, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்திலே சரியானதொரு அந்த இறை நம்பிக்கைக்கு முழு வடிவம் கொடுத்த ஒரு மார்க்கமே இஸ்லாமிய மார்க்கம் தான். குறிப்பாக இந்த தொழுகை என்பது இறைவனுக்கு எந்த விதத்திலையும் தேவையானது கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுக்கு நாம் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகைகள் அல்லாஹ்விற்கு எதையும் ஏற்படுத்தி விடுவது கிடையாது. அப்ப நம்ம ஏன் தொழுகிறோம், இந்த தொழுகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நேரம் கேட்டோம் பார்த்தீங்களா, இஸ்லாத்தினுடைய வாழ்வியலை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் இறைவனுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். யாருடைய தொடர்போடு இருக்கணும்? இறைவனுடைய தொடர்பு. அந்த இறைவனுடைய தொடர்பு என்பது அந்த மனிதனோடு அனுதினமும் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு வாழ்வியல் பயிற்சி தான் என்னது, இந்த தொழுகை. இறைவனுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷைத்தானிய தொடர்பை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். ரெண்டுமே இருக்கு. ஒண்ணு அல்லாஹ்வை நெருங்கி இருக்கணும், ரெண்டாவது என்னது, இன்றைய காலகட்டத்திலையும் சரி எப்பவும் சரி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்தே சரி முதல் மனிதர் ஆதமை வழிகெடுத்தது யாருமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தப்ப செல்போன் கிடையாது, நெட்டு கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. அவன் எந்தெந்த காலகட்டத்தில் யார் எப்படி வழிகெடுக்கணும் எல்லா வித்தையும் தெரிஞ்சவன். அப்ப நம்ம காலத்துல இப்ப இது வந்திருக்கு. அப்ப அந்த ஷைத்தானுடைய தொடர்பை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தொடர்பு ஷைத்தானை விட்டு தூரப்படுத்தப்பட வேண்டும். இறைவனுடைய மன்னிப்பும் கிடைக்க வேண்டும், இறைவனுடைய அன்பும் கிடைக்க வேண்டும், இறைவனுடைய அந்த வாக்களிக்கப்பட்ட சுவனமும் நமக்கு கிடைக்க வேண்டும். நமக்கு, நான் உங்களுக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் கணவன்மார்களுக்கு, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு, இது அவ்வளவும் கிடைக்கணும்னா நீங்கள் தொழுகையை கையில எடுக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னாங்க, மூமினுக்கும் காஃபிருக்கும் மத்தியிலே உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, தொழுகையை விடுவதிலே இருக்கிறது. இந்த தொழுவதினால் என்ன ஒரு வரலாற்று, அதை என்ன சொன்ன, தொழுவதினால் வாழ்வியல் பயிற்சிங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது உங்களை மானக்கேடானவற்றிலிருந்தும் தீமையை விட்டும் உங்களை தடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் வீட்டுக்கு முன்னாடி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலே அவர் 5 நேரமும் குளிக்கிறார். காலையில குளிக்கிறாரு, மாலையில குளிக்கிறாரு, சாயங்காலம் குளிக்கிறாரு, சூரியன் சாய்ந்த பிறகு குளிக்கிறாரு, இரவு நேரத்தில் குளிக்கிறாரு. அவருடைய உடம்பிலே அழுக்கு இருக்குமான்னு இருக்காது. அதே போலத்தான் 5 நேர தொழுகையை தொழக்கூடிய என்னுடைய அடியார்கள் மீது எந்த பாவ கரைகளும் இருக்காது. எனவே தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய உண்மை வாழ்வியலை நாம் வாழ்வதற்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறத விளங்கணுமே தவிர, நம்ம தொழுவாட்டினா அல்லாஹ்வுக்கு ஏதோ குறைஞ்சிருச்சு, நம்ம தொழுவதான் அல்லாஹ்வுக்கு பெரிய கண்ணியத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிற நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். ரெண்டாவது இன்னொரு விஷயத்த சொல்ற சகோதரிகளை, நீங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நாம இருக்கோம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லா ஃபேனையும் நிப்பாட்டிட்டு அப்படியே கருங்குமுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? சகோதரிகளே, நம்ம இருக்கிற வீட்டிலே
எனக்கு வெளிச்சம் வேணும், எனக்கு திரும்பி படுக்கிறதுக்கு கொஞ்சம் விசாலம் வேணும், எனக்கு காற்றோட்டம் வேணும், எனக்கு ஒரு துணை வேணும். என்னால் தனிமையில இருக்க முடியாது. இருட்டறை அழைக்கிறது, தனிமையின் அறை நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. புழுக்களுடைய அறை, பாம்புகளுடைய அறை அழைத்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் முடிவு எதுல தெரியுமா இருக்கு? தொழுகையிலே இருக்கிறது. தொழுகை நம்மை சீர்திருத்தும். தொழுகை நமது ஒளி. தொழுகை நம்முடைய கபரை விசாலப்படுத்தும். தொழுகையிலே அழகிய துணை. இந்த உலகத்திலே நாம் செய்த அமல்கள் ஒரு அழகிய உருவமாக உருவாக்கப்பட்டு அந்த கபரிலே நம்முடைய தனிமையை போக்குவதற்காக அல்லாஹ் உருவாக்கி வைப்பான். சுவனத்திலிருந்து நமக்கு கதவுகள் திறந்து விடப்படும். இத்தனை நன்மைகளையும் அந்த தனிமை அறையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இனி நான் தொழுகையை விடமாட்டேன். என்னுடைய ரப்பினுடைய தொடர்பிலே நானும் இருப்பேன். என்னிலிருந்து என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அவர்களுடைய கபறுகளும் ஒளிமயமான அந்த வீடுகளாக, சுவனத்தின் கதவுகளுடைய கபறுகளாக, விசாலமான ஒளிவுடைய துணையுடைய கபறுகளாக மாற்றப்படும் என்று உங்களுடைய கபருடைய வீடுகளை உங்கள் தொழுகையின் மூலம் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கணவருடைய கபறுகளை வாழும் காலத்திலே அழகுபடுத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய கபறுகளை வாழும் காலத்திலே அழகுபடுத்துங்கள். அவைகள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிற சகோதரி, இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா? இது உங்களுக்கானது, இது எனக்கானது. இது யார்கிட்டையும் நான் சொல்ல முடியாது. நான் இது எங்க போய் அனுபவிக்க முடியும்? என்னுடைய உறவினர்களால், கணவரால், பிள்ளையால் தனிமைப்படுத்தி கபரிலே வைக்கப்படும் பொழுது எனக்கு தெரியும். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் நிச்சயமாக இன்னையிலிருந்து நாங்கள் அல்லாஹ்வுக்காக தொழுவோம், தொழுகையை பேணுவோம் என்று சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. தொழுவீங்களா? இன்ஷா அல்லாஹ் தொழுகை விடுவீங்க. தொழுகையிலே பொடுபோக்கு காட்டுவீர்களா? 50 வக்து தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறைத்து 5 வக்து தொழுகைகளாக மாற்றினார்கள். இந்த தொழுகை தான் மறுமையில் நம்மை அடையாளப்படுத்தும். மறுமையிலே முகங்களும் நம்முடைய மூட்டுகளும் தொழுத இடங்களும் உடு செய்த அந்த பிரகாசங்கள் தான் நாளைக்கு அந்த சுவனத்தினுடைய ஊற்றிலே ஒரு ஊற்றான கௌசருடைய தடாகத்தினுடைய நீர் அருந்தக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட வாய்ப்பு பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.